நான் உங்களுக்காக நினைக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அவை தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்திற்கான நினைவுகளே, நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தையும் கொடுக்கிற நினைவுகள் என்று தேவன் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29:11 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் சிறந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை நாம் திட்டமிட்ட பாதையில் செல்லாது. நாம் நினைத்தது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கலாம். அப்போது நாம் நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிற்று என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்காக திட்டமிட்டது நல்லது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நம்முடைய பார்வை குறுகியது, சிறிய வட்டம். அவருடைய பார்வை நம்முடைய வாழ்க்கை முழுவதற்குமான திட்டமாய் இருக்கிறது. நாம் இன்றைய வழியை மட்டுமே பார்க்கிறோம், அவர் நாளைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வழி கிடைக்காதா, தீர்வு கிடைக்காதா என்று நம்முடைய நினைவுகள் இருக்கிறோம். அவர் தலைமுறை தாங்கிடும் திட்டம் கொடுக்கிறவர். மூடப்பட்ட கதவுகள் கூட பெரிய திறப்புகளுக்கான தயாராக இருக்கலாம். தோல்வி போல தோன்றுவது கூட திசை திருப்பும் தேவ திட்டமாக இருக்கலாம். நீ புரியாத இடத்தில் கூட அவருடைய திட்டம் சிறந்தது. கர்த்தாவே, என் திட்டங்களை விட உமது திட்டத்தில் நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.